வணக்கம். சையசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி பல்லாவரம் தொகுதி. இந்த பல்லாவரம் தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் தாம்பரம், மீனம்பாக்கம், அதாவது தாம்பரத்தின் சில பகுதிகள், மீனம்பாக்கம், பொலிச்சலூர், திரிசூலம் போன்ற பகுதிகள் இந்த பல்லாவரம் தொகுதியின் பகுதிகளாகும். இது 2011 மறுசீரமைக்கப்பட்ட தொகுதி. 2011 ஆரம்பித்து இன்று வரை 3 தேர்தல்களை சந்தித்துள்ளன. அதில் திமுக இருமுறையும் அதிமுக ஒரு முறையும் வென்றுள்ளது. இந்த பகுதியில் இங்கு SC/ST பிரிவினர் 16% மற்றவர்கள் 80% வசித்து வருகின்றனர். இந்த பல்லாவரம் தொகுதியில் 2021 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திமுகவை சார்ந்த கருணாநிதி. இவர் 1,26,427 வாக்குகளை பெற்றுள்ளார். அதே அடிப்படையில் 47.50. அதிமுகவை சார்ந்த ராஜேந்திரன் 88,644 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 33.30. மக்கள் நீதி மைய கட்சியை சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் என்பவர் 20,774 ஓட்டுகளையும் சதவீத அடிப்படையில் 7.80% பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கனகராஜ் 21,522 வாக்குகளையும், நோட்டோ 0.73% வாக்குகளையும் பெற்றுள்ளது. 1945 வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரனை 37,783 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 4,07,266. அதில் ஆண்கள் 2,03,068, பெண்கள் 2,04,198. 2021 தேர்தலில் வாக்களித்த மொத்த வாக்காளர்கள் 2,60,066. அதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,907. தற்போது 2026 பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் கருத்து கணிப்பு நிலவரத்தை பார்க்கலாம். இதில் 37% ஆதரவை மக்களிடத்தில் திமுக பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 29% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 20% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 3% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தலித் மற்றும் வன்னியர், முதலியார் மற்றும் கணிசமான முஸ்லிம் மக்களின் ஆதரவுகளை பெறுகின்ற கட்சிக்கு கண்டிப்பாக வெற்றி உள்ளது. அந்த வகையில் இந்த இடத்தில் திமுகவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக நமது கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.